சார் இவர் வந்து இந்த அலிகேஷன்ஸ்லாம் வைக்கிறாருல்ல சார், சிஎம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, திமுகவும் பிஜேபியும் உள்ள வந்து கூட்டணியா தான் இருக்காங்க, முதலீடு ஈர்க்கறதுக்கு போனாரா இல்ல இங்க இருந்து அங்க முதலீடு பண்ண போறாரா அப்படின்னு சொல்லி இந்த அலிகேஷன்ஸ்லாம் வைக்கிறாங்களா சார்? இது வந்து எல்லாரும் பேசுறது தானே சார். இது ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஏதாவது சொல்ல போறாங்க. இந்த அலிகேஷன்ஸ்லாம் விஜய் அவர்களும் பண்றது சரியா? நீங்க வந்து எல்லாரும் தான் பேசுறாங்க, எல்லாரும் பிரச்சனைகள் பேசுறாங்க, புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு. ஒருவேளை இதை பேசாம விட்டா விஜய் எதுவுமே பேச மாட்டேன்றாருப்பா அப்படின்னு அது ஒரு விமர்சனம் இல்லை. கூட்டம் வந்துட்டா கட்டுங்கடங்காத கூட்டம் வந்துடுச்சு, ஓட்டா மாறுமான்றீங்க. கூட்டம் வரலன்னா கூட்டமே வரல சாமி, இது எங்கிருந்து இவருக்கு ஒண்ணுமே இல்லை, இது ரெண்டு விமர்சனம் வரும். அப்ப பேசிதான் ஆகணும் போது யார் தான் பேசுறது? நீங்க மத்தவங்க பேசுறதுக்கும் எத்தனையோ பேர் மேடை பேசு, அதிமுக பேசுறது, மத்தவங்க பேசுறாங்க, திருமணி கூட்டத்துல பேசுறாங்க, இதே விஷயத்தான் பேசுறாங்க. புதுசா நீங்க சொல்ற மாதிரி புதுசா ஒண்ணு பேசல. ஆனால் விஜய் பேசும்பொழுது அது மீடியாவிலும் மக்கள் மத்தியிலும் சோசியல் மீடியாவிலும் எவ்வளவு பெரிய எதிரொலியை கொடுக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.